அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். மாஷா அல்லாஹ். கொல்லாபுரம் பிஸ்மி எஜுகேஷன் சென்டர் பெண்கள் அரபிக் கல்லூரி முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா 11/2/2026 புதன்கிழமை அன்று மிகச் சிறப்பாக மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த வீடியோவை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில பிஸ்மி எஜுகேஷன் சென்டரோட உரிமையாளரும் தாளாளருமான மதிப்பிற்குரிய ஹாஜி பிஸ்மி யூனுசனன் சொன்னாங்க, திறன் வாய்ந்த ஆசிரியர் பெருமக்களையும் பெரும் கல்வி திறன் கொண்ட பேராசிரியர் பெருமக்களையும் லேட்டஸ்ட் அப்டேட் 2K வெர்ஷன் டீச்சிங் அண்ட் கோச்சிங் மற்றும் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு கல்வி நிலையத்தை தர வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் எந்த குறையும் இல்லாம சிறப்பா தந்துட்டேன். என்னுடைய கடமை முடிந்தது. இந்த பிஸ்மி அரபிக் காலேஜில் பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளையும் இணைத்துக் கொண்டு உங்களுடைய ஈருலக கல்வி கண்களை திறந்து கொள்வது உங்களுடைய கடமை அப்படின்னு யூனுசன் சொன்னாங்க. மேலும் அவங்க சொன்னாங்க, ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்தது. அதாவது இந்த காலேஜ்க்கு டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்து வாகன வசதி வேணும் அப்படின்னு. அதை கண்டிப்பா நான் செஞ்சு தரேன். மேலும் உங்களுக்கு என்னென்னலாம் உதவிகள் வேணும், என்ன வசதிகள் வேணும், இந்த கல்விக்காக இந்த கல்வி கொடுத்திருக்காக நான் செஞ்சு தர தயாரா இருக்கேன் அப்படின்னாங்க. மேலும் யூனுசன் சொன்னாங்க, நான் செலவினங்களை பற்றி கவலைப்படல. நான் செய்யும் செலவினங்கள் பயனற்று போயிடாம அதனை முழுமையா பயன்படுத்தி நம்ம சமுதாய மக்கள் மேன்மை பெற வேண்டும் என்பதே என்னுடைய கவலை அப்படின்னாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அவர்களுடைய கவலையை பொருந்தி கொண்டு கொல்லாபுரத்து மக்களை மேன்மைப்படுத்துவானாக. ஆமீன். யூனுசன் சொன்னாங்க, என்னோட பிள்ளைகளை டாக்டராகவும் அட்வொகேட்டாகவும் மேதைகளாகவும் உருவாக்கியதோட என்னோட ஆசை நிறைவு பெறவில்லை. என்னோட பிள்ளைகளை போலவே என்னோட சமுதாய மக்களும் சமுதாய பிள்ளைகளும், குறிப்பாக கொல்லாபுரத்து மண்ணின் மைந்தன் என்ற முறையில் என்னுடைய கொல்லாபுரத்து மக்களும் கல்வி கண் திறந்து சாலிகான மேதைகளாக உருவாக வேண்டும் என்பதே என்னுடைய ஆழமான ஆசை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மேடையில மதிப்பிற்குரிய ஹாஜி பிஸ்மி யூனுஸ் அண்ணன் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுல கல்வி சம்பந்தமாகவும் சமுதாய தரத்தை உயர்த்தவும் சமுதாய கல்வி தரத்தை உயர்த்தவும் தனி மனித சுயமரியாதை தரத்தை உயர்த்தவும் மிகச்சிறந்த ஆழமான கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. இவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ்நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும். அவ்வளவு ஒரு ஆழமான கருத்துக்களும் ஆழமான வார்த்தைகளும். இந்த அழகிய பிஸ்மி பெண்கள் அரபிக் கல்லூரி வெற்றிகரமாக தொடர்வதற்கு முக்கியமான காரணம் யூனுசன் அவர்களுடைய முடிவெடுக்கும் திறனும் அவர்களுடைய சகோதரர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் குடும்பத்தார்களும் முழுமனதான ஒத்துழைப்பை தருவதுதான் என்று சொல்லலாம். இன்று யூனுசன் அவர்கள் விதை போட்டுட்டாங்க. அது மரமாகி இன்று சொர்க்கத்து கனிகளை கொடுக்க தொடங்கிவிட்டது. இனி உலகம் உள்ளவரை இந்த மரத்தில் இருந்து சொர்க்கத்து கல்வி கனிகளை சுவைத்துக் கொண்டே இருக்கலாம். அவர்களுடைய பேர பிள்ளைகளின் காலத்துல பிஸ்மி கல்வி ஸ்தாபனம் இன்னும் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். யூனுசனோட பேர பிள்ளைகளோட பேர பிள்ளைகள் காலத்துல இந்த பிஸ்மி எஜுகேஷன் சென்டர் இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு ஆலமர தோப்பாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும். அந்த அழகிய காட்சியை கண்ணார பார்ப்பதற்கு இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற கேமராமேன் எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா என்னுடைய பேர பிள்ளைகளோட பேர பிள்ளைகள் கண்டிப்பா அதை பார்ப்பாங்க. அதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவியால் கொல்லாபுரத்து மக்களுக்கு யூனுஸ் அண்ணன் கொடுத்த சூப்பர் கிஃப்ட் பிஸ்மி எஜுகேஷன் சென்டர். அல்லாஹ் கொல்லாபுரத்து மக்களுக்கு கொடுத்த சூப்பர் கிஃப்ட் மதிப்பிற்குரிய யூனுஸ் அண்ணன் அவர்கள். அல்லாஹ் யூனுஸ் அண்ணன் அவர்களுக்கு கொடுத்த சூப்பர் கிஃப்ட் சாலிகான பிள்ளைகளும் சகோதரர்களும் குடும்பத்தார்களும். இந்த பிஸ்மி அரபிக் காலேஜ் கொல்லாபுரத்து மக்களும் மற்றும் நம் சமுதாய மக்களும் முழுமையான முறையில பயன்படுத்தி முழுமையான மேன்மையை பெற வேண்டும் என்று எங்களுடைய FRK ராயல் மீடியா சேனல் சார்பாக எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ செய்கின்றோம். ஆமீன். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த அல்லாஹ்வின் அழகும் பொருத்தமும் நிறைந்த இந்த மேன்மையான நிகழ்ச்சியை கண்ணியத்திற்குரிய
யூனுஸ் அண்ணன் அவர்களுடைய மருமக பிள்ளை கிராத் ஓதி தொடக்கம் செய்து வைத்தார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர். அவர்களின் அந்த அரபி வார்த்தைகளின் சுத்தமான உச்சரிப்பு, அவர்கள் அந்த அரபு வார்த்தைகளை உச்சரிக்கும் அழகு, அந்த கிராத்தின் நடை அழகு, இன்னைக்கு ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளவு ஒரு அழகு. அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. உண்மையிலேயே நான் கொஞ்சம் கூட மிகைப்படுத்தி சொல்லல, உண்மையிலேயே அவ்வளவு அழகான ஒரு கிராத். நீங்களே பாருங்க, நீங்களே கேளுங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. ابتداء لهذا المؤتمر بمناسبة توزيع الشهادات للخريجات من هذه المدرسة، مدرسة مركز باسم التعليمي كلابرم، سيقوم بتلاوة بعض الآيات من القرآن الكريم الأخ الفاضل أستاذ عثمان يوسفي، زوج بنت أخينا المؤسس مؤسس هذه المؤسسة حاجي يونس، يعني زوج بنته أخونا في الله عثمان يوسفي من المغرب، فليتفضل مشكورا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا. وأن الذين لا يؤمنون بالآخرة أعتدنا لهم عذابا أليما. ويدعو الإنسان بالشر دعاءه بالخير، وكان الإنسان عجولا. وجعلنا الليل والنهار آيتين فمحونا آية الليل وجعلنا آية النهار مبصرة لتبتغوا فضلا من ربكم ولتعلموا عدد السنين والحساب. وكل شيء فصلناه تفصيلا. وكل إنسان ألزمناه طائره في عنقه، ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا. اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا.
من اهتدى فإنما يهتدي لنفسه ومن ضل فإنما يضل عليها ولا تزر وازرة وزر أخرى وما كنا معذبين حتى نبعث رسولا وإذا أردنا أن نهلك قرية أمرنا متر فيها ففسقوا فيها وعليها القول فدمرناها تدميرا وكم أهلكنا من القرون من بعد نوح وكفى بربك بذنوب عباده خبيرا بصيرا صدق الله العظيم. MashaAllah. Thank you so much, brother Usman Yusufi from Morocco. Alhamdulillah, நல்ல சிறந்த கிராத், நல்ல அருமையான குரல்ல சப்தத்தில் ஓதின நம்ம உஸ்மான் யூசுஃபி என்ற ஹாஃபிஜான் அவர்கள் நம்ம பிஸ்மி எஜுகேஷன் சென்டரினுடைய ஃபவுண்டர் பிஸ்மி ஹாஜி யூனிஸ் அவர்களுடைய மருமகன், அவங்களோட மகள் சித்தி பாத்திமாவுடைய ஹஸ்பண்ட் மருமகன். அவங்க மொரோக்கோ என்ற அரபிய ஊரில் நல்ல ஞானி, அவங்க ஆடினாங்க. அதனால தான் அவங்க அரபியில் அழைத்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திலாவத்தை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் அவங்களோடு எதிர்பார்க்கின்ற அருமை சகோதரி அண்ணன் அவருடைய அருமை புதல்வி சித்தி ஃபாத்திமா அம்மையார் அவர்களை தயவு செய்து மேடைக்கு வந்து உங்களுடைய அருமையான சொற்பொழிவை வாழ்த்துறையை அன்பொழுக இந்த மேடையிலே நீங்கள் வழங்க வேண்டும் என்று எங்கள் அனைவரின் சார்பாகவும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது சகோதரி அவர்கள் நம்மிடையே உரையாற்ற இருக்கின்றார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Respected teachers, dear parents, and my beloved sisters that are graduating today, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today is not simply a graduation ceremony. Today is not just the end of a chapter. Today is the beginning of a lifelong mission. To our young graduates, becoming an alima is not the finish line. It is the starting line. You are not only receiving certificates, you are receiving a trust, an amana from Allah. A trust that was carried by the prophets, preserved by the scholars like Imam Abu Hanifa, also known as An-Numan bin Thabit, the father of Islamic jurisprudence, like Imam al-Bukhari, the master of hadith, Imam al-Ghazali, the great Islamic philosopher, Imam Ibn Khaldun, who taught us how to understand history and society, Aisha binti Abu Bakr radiallahu anha, who educated generations through her knowledge, and many, many more. And now you too carry the responsibility to preserve, revive, and spread knowledge for the ummah, inshallah. As you all already know, Allah began this religion with knowledge. The very first word revealed in the Quran was Iqra bismi rabbikal ladhi khalaq. Read in the name of your Lord who created. Allah says in Surah Al-Alaq. From the very first moment of revelation, Allah was teaching us that the path of Islam begins with knowledge.
This verse reminds us that knowledge is not just a blessing, it is a responsibility. So my first advice to you is, do not stop your education here. Continue learning, continue growing, continue seeking knowledge wherever Allah opens door for you. Knowledge in Islam is not a destination, it is a lifelong journey. One of the most inspiring story of Fatima Al-Fihriya, a noble Muslim woman. She is from Fez, Morocco. Her father was a they came from a very wealthy family in Morocco, and after he passed away, she used her father's wealth and she created the first and the oldest university in the world. It is not Oxford University, it is not Harvard University, it is Al-Qarawiyyin University. It is the first and the oldest university in the world, and over 1,000 years later, people are still benefiting it up till this day from the knowledge that began with her pure sincerity. This teaches us that when knowledge is built upon faith and intention, its impact can last for generations. I personally have never once imagined that I would study in Morocco, alhamdulillah. It was never in my plans, it was never in my dreams. Yet Allah had written it for me long before I knew it. Doors opened suddenly, opportunities came unexpectedly, and I found myself studying in Morocco for 4 years in a land I had never even considered. I did not know their language, I did not know their culture, their food. It was completely outside of my comfort zone. But Allah says in the Quran, Bismillah ar-Rahman ar-Rahim, وَعَسَىٰ أَن تَكْرَهُوا شَيْئًا وَهُوَ خَيْرٌ لَكُمْ وَعَسَىٰ أَن تُحِبُّوا شَيْئًا وَهُوَ شَرٌّ لَكُمْ وَاللَّهُ يَعْلَمُ وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ. Allah says in Surah Al-Baqarah, perhaps you dislike a thing and it is good for you, and perhaps you love a thing and it is bad for you, good for you. Allah knows and you do not know. So this verse, it became a reality in my life. It taught me that our plans are limited, but Allah's plans, they're perfect. So my dear graduates, never limit yourself by where you come from, your background, your financial circumstances. If Allah has written knowledge for you in another land, He will take you there. Here's my second advice. To the people of Kalapuram, the parents, the students, and the community members here today, I want to say something important. Like Sheikh Musa has mentioned just now, this madrasa, Bismi Education Center, was built by my amazing father, Bismi Haji Yunus, not for himself, but for all of you, so that the people of Kalapuram could access Islamic education with a 5-star comfort, as you can see, mashallah, in this very beautiful building, with peace and safety. This madrasa is not just a beautiful building, it is a gift, it's a trust and a doorway to knowledge for all of you. So I urge you, use it, benefit from it, support it. And to the parents, please let your children study. Let your sons and daughters learn. Bring them to this madrasa so they can earn ilm, grow in character, and become a source of goodness for the community and the ummah. My third and last piece of advice is to never forget to thank your parents and never forget where you come from. Your success is not yours alone. It belongs first to your parents. So honor them, serve them, make dua for them, and let your knowledge be a source of comfort for them in this world and a source of reward for them in Akhirah. My dear brothers and sisters, knowledge without humility becomes arrogance, and arrogance destroys the soul and the community. So always remain humble. Never think you are better than others. Never look down on anyone, and remember where you come from.
I also want to personally thank my father, not only for building this madrasa, but for teaching me the greatest lesson of all, which is to remain humble and to never forget your roots, to never forget where you come from. And when Allah blesses you with success, give back. Give back to your family. Give back to your village. Give back to the needy and the poor and the orphans. Lift others as you rise. Let your success become a bridge for others, not a wall between you and them. Dear graduates, may Allah accept your studies. May Allah bless your teachers. May Allah honor your parents through you. May Allah purify your intentions. May Allah expand your knowledge. And may Allah make you a means of guidance and mercy for generations to come. Allahumma ameen. Thank you very much. Rumba rumba nandri. Jazakumullah khairan. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Masya Allah. Terima kasih. Alhamdulillah. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அருமையான பார்த்தீங்களா, அருமையான அருமை புதல்வி. அவங்க புருனையில் பிறந்திருந்தாலும் மொரோக்கோ அல்-அஹ்வான் யூனிவர்சிட்டியில் பயின்று தன்னுடைய மாப்பிள்ளையோடு வந்து உட்காந்துருக்கு. தான் வந்தவரை வாங்க விளையாடுறீங்களான்னு இருக்கிற எனக்கு தூக்கியாரு பிடிச்சி நம்ம தவிட்டாது மர்ம பிள்ளையா மகனா அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இருந்தாரு. திடீர்னு தமிழில் அடிக்கிறாருன்னு பார்த்தா எந்த மாதிரியான ஆர்வங்கள், அதுதான் சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இருவருக்கும் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் வாழ்த்து வந்த நம் அனைவருக்கும் எல்லா நலத்தையும் வளத்தையும் வழங்க புரிவானாக என்று பிரார்த்தனையோடு இப்போ பல நாடுகளில் இருந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது இருக்கின்றார்கள் என்றாலும் ஏனென்று சொன்னால் எல்லா இடத்திலும் பட்டமளிப்பு விழாக்கள் நடக்குது வேற, ஆனால் இது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஈவெண்ட்ஸ். இந்த நிகழ்ச்சி எங்கேயும் பார்த்திராத ஒரு வகையில பல எத்தனை மொழிகளிலே பாண்டியத்துவம் பெற்ற பிள்ளைகள், இது மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி அறிவு திலகம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி முன்னுதாரணமாக இருந்தார்களோ அதே போன்று இந்த ஆயிஷா அன்னையார் பெற்றெடுத்த அருமை மகனார் யூனுஸ் அவருடைய வேண்டுதலும் அதுதான். ஒவ்வொருவரும் என் தாயை போல, என்னுடைய உம்மஹாத்துல் மோமினின் ஆயிஷா நாயகியை போல நீங்கள் வர வேண்டும் என்ற துஆவைத்தான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாரா என்று பிரார்த்தித்து அடுத்தபடியாக இப்பொழுது இந்த மன்றத்தினுடைய நாயகரும் இந்த பிஸ்மி எஜுகேஷன் ட்ரஸ்டுடைய செயலாளருமான அருமை அண்ணன் பிஸ்மி முகமது யூனுஸ் சாஹிப் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய எண்ணத்தையும் இலக்கையும் நம்மிடையே பகிர்வதற்காக அன்போடு நம் அனைவரின் சார்பாக நாம் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் உங்கள் வீட்டில் எடுத்துச் செல்வதற்காக உணவு ஏற்பாடுகள் தயாராக இருக்கிறது. எனவே கவலைப்பட வேண்டாம். 10 மணிக்குள்ள எல்லாமே டோட்டலி எல்லாம் முடிஞ்சிடும் என்ற உத்தரவாதத்தையும் நாங்கள் தருகின்றோம். இப்பொழுது கண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நற்கிருபையாலும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசையாலும் எங்களுடைய பிஸ்மி எஜுகேஷன் பட்டமளிப்பு விழாவிற்கு வரை புரிந்திருக்கும் ஆலிம் பெருமக்களே, பட்டம் பெற இருக்கும் வருங்கால ஆலிமாக்களே, வெளியூரில் இருந்து வந்திருக்கும் அனைத்து ஒவ்வொரு ஜமாத் முத்தோலிகளே, நிர்வாகிகளே, உள்ளூர் முத்தவள்ளி மற்றும் நிர்வாகிகளே, அனைத்து ஊர்களில் இருந்து வந்திருக்கும் விருந்தினர்களே, பிரமுகர்களே, கொல்லாபுரம் ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, பிஸ்மி எஜுகேஷன் முதல்வர் அவர்களே மற்றும் ஊழியர்களே, விழா குழுவினர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புடன் வரவேற்று என் சலாத்தினை கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இப்போ விஷயத்துக்கு வரணும், எல்லாத்தையும் வரவேற்றாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நம்மளுடைய கொல்லாபுரம், சிரிக்காதீங்க, கொல்லாபுரத்தில் பெண்களுக்கு மதரசா இல்லை. அதனால் அந்த எல்லாருமே சொன்னாங்க மதரசா ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் பல கோடி செலவில் அருமையான ஒரு இந்த வட்டாரத்தில் எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு இந்த அமைப்பில் எந்த மதரசாவும் கிடையாது. இருக்கும், வேறு வேறு மாதிரி இருக்கும். இங்கே உள்ள இந்த என்விரான்மெண்ட் உள்ள டாய்லெட்,
அங்கே இருக்கக்கூடிய அழகு. எதனால் நாங்கள் இப்படி செஞ்சோம்னாக்க, பிள்ளைகள் ஆசைப்பட்டு, நீங்களும் தாய்மார்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து பார்த்து தான் இங்கே எல்லா வசதியும் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, செவரெல்லாம் பெருசாக எடுத்து கேட்டெல்லாம் பெருசாக போட்டிருக்கோம், சின்னதாக போடாமல். எதுக்கு என்று கேட்டிங்கனாக்கா, இது நம்ம மதரசா பார்த்து தான் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விடுவீங்க. நம்மளே என் பிள்ளையை கொண்டு போய் இப்போ மொரோக்கோவில் போய் சேர்க்கும்போது, அந்த யூனிவர்சிட்டியை போய் பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்காங்க. தங்குற இடம், சாப்பாடு, கேன்டீனு இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, இங்கே பிள்ளைக்கு நல்ல ஒரு சேஃப்டி இருக்குன்னு நம்ம சேர்த்துட்டு வரோம். அந்த மாதிரி தான் இந்த நம்ம மதரசாவை நம்ம ஆரம்பித்ததுனாக்கா கொஞ்ச நாள் ஜனங்கள்லாம் பிள்ளைகளை அனுப்பியிருந்தாங்க. அதுக்கும் பிற்பாடு பார்த்தவங்க வர வர எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பிள்ளைகளை வந்து அதிகமாக அனுப்புறதில்ல, என்னான்றே தெரியல. அப்போ சொன்னாங்க, இந்த பெண் உஸ்தாது இருக்குன்னு, பொம்பளை இருக்குன்னு, ஆம்பளையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு உஸ்தாதுடைய மனைவியே நம்ம போட்டிருக்கோம். அவங்க உஸ்தாது, அவங்க உஸ்தாதா அவங்களே இப்போ பாடம் நடத்துகிறாங்க. நம்ம பள்ளி மதரசாவில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளே அவங்களும் சேர்ந்து இப்போ 4-5 பேர் பாடம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் 5000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு நல்லா உஸ்தாதுமாருக்கு கை நிறையெல்லாம் நம்ம சம்பளம் கொடுக்குறோம். எந்த குறைவும் இல்லை, எல்லாம் நல்லா வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீங்கள் கல்விக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்கலனாக்கா, பிற்காலத்தில் நீங்கள் ரொம்ப எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படணும். உங்களை எல்லாத்தையும் கொண்டு போய், இந்த பிள்ளை மார்க்கும் தெரியாது, புருஷங்க காலில் தான் சொர்க்கம் இருக்குது, தாய்க்கு காலில் பிள்ளைக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னதெல்லாம் யார்? எல்லாம் நம்ம ஆலி உலமாக்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எல்லாம் அதை ஃபாலோ பண்ணோம். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது. ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாம் நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. அம்மாவும் நோண்டுறாங்க, அத்தாக்காரன் நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு, பிள்ளைகளை நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. என்ன தெரியும்? கடைசியில் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் மார்க்க கல்வி கொடுக்கலனாக்கா, நீங்கள் முதிர்ந்த நிலையில் உங்களெலாம் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு வந்துடுற மாதிரிங்க. புரியுங்களா உங்களுக்கு? அதான் செய்யும்போது நீங்கள் பட போகிறீங்க. அதுக்கெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் உங்களை தள்ளுறதுக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளை மார்க்க கல்வி நீங்கள் போதிக்கணும். மார்க்க கல்வி ரொம்ப முக்கியம். உலக கல்வியும் முக்கியம், மார்க்க கல்வியும் முக்கியம். ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வண்டியை ஓட்ட முடியும். இப்போ பாருங்கள், இந்த ஈரானில் இல்லை பெண்கள் ஆண்கள்லாம் படித்து எல்லாம் PhD எடுத்துருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த அமெரிக்காக்காரன் சுற்றியும் கப்பலை கொண்டு நிற்க வச்சுக்கிட்டு அடிக்க போகிறேன் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஈரான்காரன் இப்போ என்ன தெரியுமா, ஒரு 10 நாளைக்கு முன்னால் அவனு அந்த ஜிபிஎஸ்ஸையே நினைஞ்சிட்டா திருப்பி விட்டான். அந்த போர்க்கப்பலில் உள்ள ஜிபிஎஸ் இருக்குது பாருங்கள், கொள்ளாரத்தை தாண்டினா குறி வச்சுருப்பான். இப்போ என்ன செய்வேன், எங்கேயும் இந்த கப்பை காணா போச்சுங்கிறான். கப்பை அங்கே தான் நிற்கிது. இவன் ஜிபிஎஸை மாற்றி விட்டான், எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டானுவன். அந்த உலகத்துலேயே ஹேக் பண்ணுற திறமை யூதர்கள்ட்ட கூட இஸ்ரேல்காரன்ட்ட இல்லை, ஈரான்காரன்ட்ட இருக்குது. அந்த பொம்பளை பிள்ளைகள்கிட்ட இருக்குது. ஏன்? அங்கே நாலேஜ். அந்த கப்பலை காண்ட எங்கே தேர்றானுவ, எங்கேயோ ஒமனில் ஒரு பெரிய ஷாப்பிங் மால்கிட்டே நிற்கிதான். இவன் எப்படி அடிப்பாம, எப்படி டார்கெட் பண்ணுவான்? டார்கெட் பண்ண முடியாது. அந்த 5 வருஷம் அந்த சிஸ்டத்தை அவன் மறுபடியும் அவன் சரி பண்ணி கொண்டு வரதுக்கு, இஸ்ரேலுக்கான செஞ்சு கொண்டு வரதுக்கு 5 வருஷம் ஆகுமா. அதுக்குள்ளே இவங்க அதுக்கு முன்னால் போடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சுருக்காங்க, நல்ல நாலேஜ். அங்கே வந்து எல்லாம் நல்ல சரியான ஆள். இப்போ எல்லாம் அமெரிக்கா பயந்துட்டு உட்காந்துருக்கான். காரணம் முக்கியம், படிப்பை கொடுங்க. பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை சொல்லி கொடுங்க. அப்போ தான் தாய் தந்தையில் அந்த பிள்ளை வந்து காவந்து பண்ணோம். உங்களுடைய முதுமையில் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கும். இப்போ பாருங்கள், இந்த கீழக்கரை காயல்பட்டினம் தான் பாருங்கள், எல்லார் வீட்டு பிள்ளைகளும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஹாஃபில் மனப்பாடம் பண்ணக்கூடிய, குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய பிள்ளைகளை ஆக்கி விடுறாங்க. ஒரு வீட்டுக்கு 2 பேர் 3 பேர். அதே மாதிரி காயல்பட்டினத்தில் அது மாதிரி தான். தங்கள் அங்கே தான் மலர் அரபி கல்லூரியில் பெரிய பேராசிரியராக இருக்கிறாங்க. ரசூலுடைய வழி தோன்றலவங்க பிரின்சிபாலு. இன்ஷால்லா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாம் மார்க்க ஈடுபாடோடு இருக்கிறாங்க, பறக்கத்தான் இருக்கிறாங்க. மாணிக்க கல்வி ஆவரம் பண்ணுறாங்க. நல்லா பறக்கத்தை அள்ளி கொட்டுறான். இங்கே நம்ம ஊர்லன்னா இப்போ பார்க்க போனாங்க, ஃபோனை தான் பெருசாக பள்ளியாசுக்கு தொழுவுறாரு. இவருக்கு ஒரு ஃபார்ம் கூட இந்த இங்கிலீஷில் அரைவல் கார்டு இருக்கு பாருங்க, அரைவல் கார்டு
உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, எங்கே போய் தங்க போகிறேன் முழிச்சு நிற்கிறாங்க. நான் டெய்லி பார்க்குறேன். இப்போ ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷனில் நின்று முடிச்சு நிற்கிறான். ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல. கேட்டால் பிஏ படிச்சிருக்கிறாரு. நான் ஒரு பையனை கொண்டு போய் வேலையில் சேர்ந்தேன் சீன கம்பெனியில். அவன் சீனிச்சி. அவன் வந்து இங்கிலீஷில் கேட்குறா, என்ன படிச்சிருக்கிற, என்ன இதுக்கு முன்னால் என்ன வேலை பார்த்துருக்குற எல்லாம் கேட்குறான். இவன் எல்லாத்துக்கும் எஸ்எஸ்ங்கிறான். அந்த பையன் எல்லாத்துக்கும் எஸ்எஸ்ங்கிறான். நான் அவனை திரும்பி நான் பார்த்தேன். என்னப்பா அது அவன் கேட்குறான், நீ என்ன பதில் சொல்ல எஸ்எஸ்ங்கிறேன்னு. அப்போ நீ என்ன தப்பா படித்த? இல்லை நான் பிஏ படிச்சிருக்கேன். அப்புறம் ஏன் நான் பிஏ படித்த பதில் சொல்ல வேண்டியதாண்டா அப்படின்னு எனக்கு வெறியாடிச்சு. அவன் அப்போ சொன்ன கிடைச்சா தமிழ் பிஏங்கிறான்ட்ட. அட ஏன்டா என் மானத்தை வாங்கிட்ட. பெரிய கம்பெனி பேரமோன் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி பெரிய எலக்ட்ரிக்கல் கம்பெனி. நல்லா படிக்கணும். படிப்பு இல்லைனாக்கா ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நம்மெல்லாம் போய் இந்த அரபு நாட்டிலையும் இந்த புர்னிலையும் என்ன வேலை பார்க்குறாங்க? எல்லாம் போய் இந்த அரபுக்காரனுக்கு கார் ஓட்டுறது, செட்டி கழுவுறது, இதான் வேலை. ஒட்டகத்துக்கு தீனி போடுறது, பேரிச்ச மரத்தில் போய் பறிக்கிறது, இதான் வேலை. எப்படி இங்கே என்ன 20,000 ரூபா 30,000 ரூபா தான், என்ன அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம மாற்று மத சகோதரர்கள் போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு இங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு நல்ல சம்பளம் 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வாங்குறாங்க. இப்போ சமீப காலமாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் கூட படித்தேன். ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியில் ஒரு நம்ம தமிழ் பொண்ணு வேலைக்கு சேர்ந்துருக்கு. அதற்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 75 லட்சம். 75 லட்சம் காசு. 75 லட்சம். அப்போ எப்போ இந்த 75 லட்சம் எப்படி? அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி, கார் கம்பெனி, ரோல்ஸ் ராய்ஸ் உலகத்தில் வேலை கூட உள்ள கம்பெனி. அப்போ நம்ம இதுக்கு அடிப்படை வந்து முதல்ல கல்வி. உலக கல்வியும் வேணும், மார்க்க கல்வியும் வேணும். மார்க்க கல்வி இருந்தால் தான் அந்த உலக கல்வியோட அதுக்கு பிரகாசிக்கும். ஒழுக்கமும் வேணும். இது ரெண்டும் இருந்து ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுங்க ஒன்றும் சரியாக வராது. என்னதான் படிச்சிருந்தாலும் பிஏ படிச்சிருந்தாலும் பெரிய ப்ரொஃபஸராக இருந்தாலும் பாடம் நடத்திக்கிட்டு மூக்கில் கையை விட்டு காலில் கொடுத்துருந்தாக்க பையனெல்லாம் கலாட்டம் பண்ணுவான். ஆளை மதிக்க மாட்டான் ப்ரொஃபஸரை. அதனால் நல்ல பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க. இந்த மாதிரியான. ரெண்டாவது, இப்போ நம்ம இங்கே உள்ள சிலபஸ் வந்து இந்த கேரளா சிலபஸ். இப்போ கூட நம்ம அண்ணன் தாஜி அண்ணன் சொன்னாங்க, இவங்க இந்த ஊரில் உள்ள இப்போ என்ன சொல்கிறாங்க கேள்விப்படுறேன். அந்த ஏன் பழைய மாதிரி அலிஜபரா பேஜபரபா தேஜபருத்தா அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. இப்போ எல்லாம் போர்டில் எழுதி போட்டு நீங்கள் படிக்கிறீங்க, படித்து கொடுக்குறாரு இந்த உஸ்தாது. அதுன்னு சில பிள்ளைகளை நிப்பாட்டி விட்டாங்களாம். பள்ளிக்கு அனுப்பாமல் அவங்களுக்கு விளங்கலை. அந்த மெத்தேடு தான் இப்போ சொன்னாங்க பாருங்கள். அந்த மெத்தேடு தான் இப்போ புர்னியில் மலேசியாலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இதனுடைய குவாலிட்டியே வேறு. நீங்கள் அந்த பழைய குவாலிட்டிலாம் உட்காந்துன்னா அதெல்லாம் சரியாக வராது. இப்போ எல்லாம் இது தான் ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணால் உங்கள் பிள்ளைகளுக்கு அரபி குர்ஆனுடைய விஷயம் ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு புலப்பட்டு போகும் உங்களை பிள்ளைகளுக்கு. அதனால் நீங்களாம் முடிவு பண்ணிக்காதீங்க அந்த பழைய மாடல்லே ஓதுன்னு படிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ்லாம் எவ்வளோ வந்துருச்சு. பழைய மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதனால் உங்களுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, நல்லா ஓத வைங்க, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. இந்த ஃபோனை முதல்ல கொடுக்காதீங்க பிள்ளைகள்கிட்ட. ஃபோனை கொடுக்காதீங்க. ஃபோனை கொடுத்தலாம் ஃபோனை வாங்கி பாருங்கள். இந்த புள்ளியோ பையனோ எங்கே போய் இவர் பேசிட்டு உட்காந்துருக்கிறாரு. கம்ப்யூட்டருக்கு கொடுத்தீங்கன்னா லேப்டாப்பை போய் அந்த பொண்ணுடைய ரூம்லையோ ஆண் தம்பியாக இருந்தாலும் சரி அவர் பையன் ரூமில் போய் பாருங்கள். தம்பி என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்காரு, பிஏ படிக்கிறாரா எம்ஏ படிக்கிறாரான்ட்டு அங்கே போய் பார்த்தா தெரியும். உங்களுக்கு தெரியலனாக்கா நம்ம தம்பி அண்ணன் தம்பி இருப்பாங்க, அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்கள். இப்போ மெட்ராஸில் என்னுடைய மகளும் தான் படிச்சுட்டு இருக்குது. அது எத்தனை பேர் தெரியுமா? அவரை டைப் பண்ண செக் பண்ணுறாங்க தெரியுமா? இவர் டாக்டர் போய் அவரை டைப் பண்ண செக் பண்ணுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் அவரு போய் வாரம் செக் பண்ணுறாங்க. இவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கு இந்த பிள்ளை, எங்கே போச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் தாய்மார்கள் உங்களோட இது ரொம்ப முக்கியம். நீங்களாம் இப்போ தாப்பன்மார்களும் தாப்பனாரும் நீங்களும் அதை ரொம்ப அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதில் இல்லாட்டி இப்போ எல்லாமே தலைக்கில் பறந்து போய் கிடக்குது. உங்களுக்கு தெரியும், இப்போ உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் தெரியும். உள்ள மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, யாரும் காதில் வாங்குற மாதிரி இல்லையா. முதல்ல தாய் தந்தை ஒழுங்காக இருக்குன்னு, அப்போ தான் அந்த பிள்ளை கரெக்டாக இருக்கும்.
இங்கே என்னுடைய மனைவிட்டியோ எங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க. நான் வீட்டில் வந்து பிள்ளைகள் நான் போய் டிவி நியூஸ் தான் பார்ப்பேன். பார்த்துட்டு இருந்தாக்க ஒரு பிள்ளை கூட வராது பார்க்குறதுக்கு. யாரும் பார்க்கக்கூடாது, வராதுவன். நான் அப்படி கதவை திறந்தா நிறைய போச்சு. எல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் ஓடும், அங்கேயும் இங்கேயும் பிச்சுக்கிட்டு ஓடும். எல்லாம் அந்த பையன் அந்த இது இருக்குன்னு நம்ம பாட்டே உட்காந்துட்டு வெடியோடைய இப்போ இவ்வளோ நேரம் உட்காரத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க. டிவியில் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். எல்லாம் இப்போ சாப்பிடும்போது கூட முன்னால் வச்சுக்கிட்டு சாப்பாடு எப்படி அந்த சாப்பாடு சரிக்கும்? மார்க்கெட்டில் சொல்லியிருக்காங்களா, நீங்கள் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த கையில் ஃபாஸ்ட் ஃபுட்டு கன்துக்கி சிக்கன் இதில் கடிச்சிக்கிட்டு ஃபோனை வேறு பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்டைல் இப்போ எல்லாம் ஸ்டைல் வாடிச்சு போச்சு. சாப்பிட்றது இல்லை எல்லாத்துக்கும். சின்ன பிள்ளைகளுக்குன்னா எல்லாத்துக்கும் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். சரியான சமயத்தில் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா அந்த ஃபோனை நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுனால ஃபோன்லேயே தான் 24 hours கேம். பிள்ளைகளுக்கு கேம்லாம் கொடுக்காதீங்க. கேம்லாம் போச்சு பிள்ளைகளுக்கு மரமண்டையாக போடும். அதுக்கு தான் அந்த தான் கண்டுபிடிச்சி கொடுத்தது. இஸ்ரேலில் வந்து அந்த கேம்லாம் கிடையாது. இஸ்ரேலில் கிடையாது, இங்கே தான் இருக்குது. நம்ம ஊர் பக்கத்துலேருந்து நம்ம பிள்ளைகளை முட்டாளாக்குறதுக்காண்டி அவன் செஞ்சு வச்சுக்கிற வேலை. தயவுசெய்து அதெல்லாம் போய் சிக்காதீங்க, மாட்டாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளையும் அனுப்பி வைங்க. உங்களுக்கு எல்லா வசதியும் இங்கே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். பாதுகாப்பு எல்லாம் இருக்குது. நல்ல உஸ்தாதுமார்களை வச்சு நம்ம உஸ்தாது வந்து கேரளாவில் அரபியில் நல்ல திறமையாக உள்ளவங்க. அந்த மாதிரி அவங்க மனைவி அந்த மாதிரி உள்ளவங்க. மற்ற உஸ்தாதுமாரெலாம் இருக்காங்க, அவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளைகளை அனுப்புங்க. தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை அனுப்புனா தான் இந்த மதரசா நல்லா வளர்ந்து இப்போ பாருங்களேன் 3 வருஷத்தில் 3 பிள்ளை தான் பாஸ் ஆகிருக்குது. ஒரு 30 பிள்ளை பாஸ் ஆகணும். இன்றைக்கி பாஸ் ஆகும், இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். 3 ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணி கட்டி வச்சோம்? சும்மா ஒரு தயாரகோட்டா பண்ணிட்டு போயிடலாம். ஒன்று உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்தான். போய் கஷ்டப்பட்டேன், வியாபாரம் பண்ணேன், செல்வம் என்னோட அல்லாஹ் கொடுத்தான். அதை கொண்டு வந்து நம்மளுடைய பிறந்த ஊரை மறக்கக்கூடாது. இங்கே இந்த மாதிரியான ஒரு பெண்கள் மதரசா கட்டி வச்சுருக்கோம். கட்டி வச்சு நீங்களாம் பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு மாஸ்டரில் எல்லாம் என்னை கேட்பான், இந்தாப்பா உனக்கு வந்து பொருளில் வந்து உனக்கு எல்லாம் கொடுத்தேன், போனோம் வந்து எல்லாம் செலவுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தேன், செலவு பண்ண என்ன செஞ்சேன். நான் சொல்லுவேன், பள்ளியாசா அங்கே ஒன்று கட்டி கொடுத்துருக்குறேன், டெய்லி நிறைய பேர் தொழுகிறாங்க, இந்த மதரசாக்கு யாருமே வரதில்லை, இப்போ அந்த தாய்மார்கள் வந்து இப்போ பிள்ளைகள்லாம் அனுப்ப மாட்டுறாங்க அப்படின்ட்டு அல்லாட்ட நான் சொல்லிவிடுவேன். முடிஞ்சாது அல்லாஹ் பார்ப்போம். அடுத்தது உங்களெலாம் இவ்வளோனா செஞ்சுருக்கேன் அந்த ஆள். நீங்கள் என்ன அங்கே உங்கள் பிள்ளைகளை அனுப்பலையா? மம்முட்டியாலே மண்டையில் அடிப்பான். உண்மை, இது நடக்கும் நிச்சயம். அப்போ நான் வந்து வேடிக்கை பார்ப்பேன், நிச்சயம் நான் நின்று வேடிக்கை பார்ப்பேன். அதனால் நீங்கள் பிள்ளைகளை மார்க்க கல்வி ரொம்ப அவசியம். மார்க்க கல்வி தான் முக்கியம். அதே சமயத்தில் உலக கல்வி உங்களுக்கு வேணும். நான் அது வேணான்னு சொல்ல. பிஏ படிங்க, சயின்டிஸ்ட் அவங்க எல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்க கல்வியும் இருக்குன்னு. இப்போ ஒரு டாக்டர் இருந்தாக்கா மார்க்க கல்வி இருந்தாக்கா அங்கே போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி அது செய்வார். இல்லாட்டி அவரும் டாக்டர் பாட்டு சும்மா உட்காந்துருப்பார், வெள்ளைக்கார மாதிரி இவரும் உட்காந்துருப்பார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால் இப்போ அவங்க தயவுசெய்து உங்கள் இப்போ பெண்கள் தான் இதில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மதரசாவுக்கு அனுப்பி விடுங்க. நல்ல பாடத்திட்டம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பையனை பெண் பிள்ளைகளையோ ஆண் பையனையோ ஸ்டூடெண்ட் வச்சிங்க, கூப்பிட்டு வச்சிங்க. வேறு மதரசாவில் உள்ள பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வாங்க. 2 பேரையும் நீங்கள் வந்து அதோட நீங்கள் கேளுங்க, நீங்கள் எந்த பிள்ளை நல்ல விவரமாக ஓது அப்படின்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளையுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா பெரிய குவாலிட்டியாக இருக்கும். எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பழைய மாடலில் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க எல்லாம் பல மாதிரி இடத்துல. அதனால் தயவு செய்து நான் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை வச்சு நான் செஞ்சு காமிச்சிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி இங்கே நல்லா நிறைய படித்து ஒன்று உங்களுக்கு என்ன வேறு என்ன வசதி வேணும் அதையும் செஞ்சு கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். இப்போ கூட வேணு வாங்கினது அது வேறு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. வேணு வாங்குகிறோம் இன்ஷா அல்லாஹ், அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். வேனை வாங்கிட்டு என்ன அடுத்த பட்டப்படிப்பு வேலை அதை பற்றி பேசுவோம். வேனை வாங்கின பிற்பாடு இதே குழப்பம் இருந்துச்சுனாக்கா அது என்னட்டு எல்லாருக்கும் தான் தெரியும். எல்லாட்ட தான் பிடிச்சின்னு அப்புறம் மதரசாவை
நல்லா யாரெல்லாம் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் உங்கள் பிள்ளைகள் நான் மறக்காமல் இப்போ மதரசாக்கு அனுப்பி வைங்க. அனுப்பி வச்சு நல்லா படித்து நல்ல பெரிய பெரிய ஆலயங்கள் ஆகட்டும். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் நான் மறுபடியும் பேசுகிறேன். நீங்களும் எல்லாம் துவா செய்யுங்க, நானும் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆசைமணி அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க பேரை நான் சொல்ல இங்கே. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கரெக்டாக சொல்லிட்டாப்புல அண்ணன். செஞ்சாச்சு. உலமாக்கள் ஹதீஸ் எல்லாம் உன்னிப்பாக கேட்டுவிட்டு உளமாறி போயிட்டே செல்லம்மா, மனசு உள்ளே புகுந்து கெடுத்ததெல்லாம் என்னம்மா, கண்ணனையுமானவோ கல்குள்ள வையி, கடமைய செய்து காத்தடைச்ச பையி, கேட்டாக்கா மோட்சம் நீ கேட்காட்டி மோசம் அப்படின்னு கண்டு முடிச்சிட்டாப்புல. ஒரு தண்ணி ஊட்டிக்கிட்டு இருக்க திருக்குற்றாலத்துல தலையை காட்டினா உங்களுக்கு சந்தோஷம், உனக்கு சிஃபா. அப்படி இல்லைன்னு சொன்னா வேஸ்டா தண்ணி பாட்டு போயிட்டு. அதனால கோடிக்கணக்கில் செலவு செய்து இந்த அருமையான நிறுவனத்தை பிஸ்மி ட்ரஸ்ட் என்ற முறையில பெண்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இந்த கல்வி நிறுவனத்தை ஜாரியாக்குவதும் ஹயாத்தாக்குவதும் உங்கள் கடமை. நாளைக்கு அல்லாஹ் அவங்க அண்ணன் சொன்னது மாதிரி கூப்பிட்டு கேட்டா நீங்க கையை பேசுறது நிக்க கூடாது. அல்லாஹ் அண்ணன் அவருடைய கவலையை முழுமையாக கபூல் செய்து வரக்கூடிய காலங்களிலே ஆலிமீன்களாக ஹாஃபிலாக்களாக உருவாவதற்கு அண்ணன் பஸ் போட்டு கொடுத்துருச்சுட்டா போதும். நக்கம்பாடி வரைக்கும் அழைப்பு கொடுத்துக்கிறாங்க. அங்கே உள்ள உலமாக்கள் முத்தவல்லிகள்லாம் இங்கேருந்து ஆரம்பிச்சு நம்முடைய மாவட்ட கூடிய அம்பகரத்தூர், சேத்தூர், நல்லம்பல், ஒன்பத்துவேலி, பூந்தோட்டம், பேரளம் எல்லா ஊர்களிலும் இதெல்லாம் குலமாக்கள் வந்திருக்கிறார்கள், முத்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் ஊரிலே உள்ள பெண் பிள்ளைகளை அனுப்பி ஒரு பட்டதாரிகள் மாத்திரமல்ல, பிற சிறந்த ஒரு ஆலிமியங்களாக, சிறந்த அறிக்கை பெருமக்களாக அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை ஆக்கியவர்கள் புரிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய துவாக்கள். Now, I would like to call upon Dr. Bismi Muhammad Nasrul Arifin, son of Bismi Haji Inamullah Yunus. Please come. அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் எல்லா வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஃபங்க்ஷன் முதல்ல எதுக்கு நடத்துகிறோன்னா, இத்தனை வருஷமாக இந்த ஒரு ஸ்தாபனம் மிஸ்டர் ஹாஜி யூனுஸ் அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதிலிருந்து 3 ஆலிமார்கள் உருவாக்கி இருக்காங்க. ஸோ அவங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்குது, அவங்களுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது. இப்போது எல்லா உலமாக்களும் சொன்ன மாதிரி வேற ஒரு எஜுகேஷன் சென்டர்ல இருந்தோ இல்லை ஒரு அரபிக் கல்லூரியிலிருந்தோ அவங்களோட போட்டி போடுற அளவுக்கு நம்மளுடைய இந்த ஸ்தாபனத்திலிருந்தும் உருவாகி இருக்கிற இந்த ஆலிமார்கள் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். ஹோப்ஃபுல்லி நீங்களும் உங்கள் குழந்தைகளை இந்த எஜுகேஷன் சென்டருக்கு அனுப்பி இதன் மூலியமாக பயன்பெற்றுக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறோம். ஆமீன் ஆமீன். அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு அரபிக் சென்டர் எஸ்பெஷலி ஃபார் விமன் அப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, there are 2 types of things. That is duty to the God. 5 pillars of Islam, 5 தூண்கள் of Islam இருக்கு. One is like we have to pray 5 times a day, நோன்பு நோக்கிறோம், ஜகாத் கொடுக்குறோம், இது எல்லாமே இருக்கு. Another is service to God. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் நம்மள்கிட்ட கேட்பான், எனக்கு என்ன சர்வீஸ் பண்ண அப்படின்னு. 20 வருடத்திற்கு முன் அங்கே ஆயிஷா பள்ளி பின்னாடி அத்தா நிறுவனாங்க. ஸோ 20 வருஷமாகவும் அவங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும், என்ன நம்மளால் கொடுக்க முடியும், எப்படி மக்களோட வாழ்வை மேம்படுத்த முடியும், நம்ம ஊரில் சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சென்டர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்திருக்கு. அதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பிஸ்மி எஜுகேஷன் சென்டர். இதில் கவலை என்னன்னா, இதே மாதிரி ஒரு எஜுகேஷன் சென்டர் வேறு ஏதாச்சும் ஒரு ஊரில் ஆரம்பிச்சிருந்தா இப்போ 3 ஆலிமாக்களாக இருக்கிறவங்க 300 ஆலிமாக்கள் இந்நேரம் இங்கே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஆரம்பிச்சிருந்தா கூட, ஏன்னா பீப்புள் ஆர் இன் நீட். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அங்கே இல்லையே,
வெறும் ஆலிமா இருக்கும், இல்லைனா வெறும் டிகிரி கோர்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து கோ எஜுகேஷன் இருக்கும். இப்படி எஸ்பெஷலி ஃபார் விமன் எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் நம்ம ஊரில் நம்ம வீட்டு வாசலில் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சென்டர் இருக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்காமல் இருந்தால் இழப்பு அவங்களுக்கு தான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் ஐ வுட் லைக் டு ஆட் சின்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனும் ஒருத்தவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்கன்னா அவங்க இன்ஸ்பிரேஷன் வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இருக்கும். இங்கே உள்ள தாய்மார்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட குழந்தைகளை வந்து இந்த எஜுகேஷன் சென்டரில் சேர்த்து அவங்க வந்து டிகிரி பெற்று ஆலிமாக்களாக்கி அவங்களோட குழந்தைகள் அப்புறம் ஐஏஎஸ்ஸோ டாக்டரோ ஒரு ப்ரொஃபஷ்னலோ இல்லை ஒரு ஐஐடி ப்ரொஃபஷ்னலோ ஆகிறதுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன்னால தான் என்ன டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி எங்கள் கிராண்ட்ஃபாதர் முகமது ஜஹபர் அவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன்னால தான் அவங்களும் என்ன டாக்டர் ஆகணும்னு சொன்னாங்க. ஐ வுட் லைக் டு ஆட் மை அதர் கிராண்ட்ஃபாதர் ஆல்சோ, மிஸ்டர் முகமது அப்துல்லா. அவங்களோட இன்ஸ்பிரேஷன்னால தான் இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் ஒரு ப்ரொஃபஷனலாகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு லாயராகவோ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலன்னா அடுத்த ஜென்ரேஷனும் இதே மாதிரி தான் இருக்குன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. நீங்கள் படிக்கலனாலும் அடுத்த ஜென்ரேஷனை படிக்க வைங்க, அடுத்த ஜென்ரேஷன் இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ஆட் தட் நீங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிரிட்டிக்கல் திங்கிங் நீங்கள் வந்து தீனை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே உலமாக்கள் எல்லாமே இருக்காங்க. ஸோ இந்த உலக கல்வி எதுக்கு ரொம்ப தீனோட முக்கியம் அப்படின்னு பார்த்தா I know few of the most successful oncologists and cardiologists and liver surgeons whom I have met in my hospitals. But அவங்களோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிச்சிருக்காங்க highly qualified, but வேல்யூஸ் படி பார்த்தீங்கன்னா they are zero. They don't know how to treat people. இது வந்து நம்ம தீன் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹம்பிளாக இருப்போம், நம்ம வந்து மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கற்றுப்போம். அதனால் துனியா உலக கல்வியோடு சேர்ந்து தீன் கல்வியும் இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. லக்கிலி ஐ வாஸ் தாட் டு பி ஹம்பிள் அண்ட் ஐ வாஸ் தாட் to behave in a way that aligns with the deen, and so hopefully you all make use of this education center, and next year or the next 5 years maybe 300 people 300 பேர் வெளியில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த எஜுகேஷன் சென்டரில் சீட் வாங்குறதுக்கு ஒரு 500 பேர் நிற்பாங்க. இப்போ வெறும் 3 பேரோட இருக்கிறது, நாளைக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சகோதரர் அவர்களும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே தாய்மார்களும் தாய்மார்களும் யோசிக்க வேண்டிய ஒன்று. அடுத்தபடியாக நம்முடைய பிள்ளை முகமது ஷமீமுல் ஆரிஃபின் பிஏபிஎல் கிரசன்ட் யூனிவர்சிட்டி சென்னை. பார்த்தீங்களா, அவர் ஒரு வழக்கறிஞர். அடுத்து வர இருப்பவர் கற்றது உலகமிருக்க பயன்பட வேண்டும். நீங்கள் சமுதாயத்தின் வழிகாட்டிகள். மக்களிடையே ஒற்றுமையும் அன்பையும் இஸ்லாமின் உண்மையான சரத்தையும் கொண்டு செல்லுங்கள். பட்டம் பெறுவது கல்வியின் முடிவல்ல, அது புதிய பயணத்தின் ஆரம்பம். தோல்வி வந்தால் பயப்பட வேண்டாம். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு பாடம். அல்லாஹ் சோதனையை கொடுப்பான், ஆனால் தீரணையை மீற கொடுக்க மாட்டான். இன்று செய்யக்கூடிய சிறு நல்ல செயல், இன்று எடுக்கும் சிறு முயற்சி நாளை பெரிய மாற்றமாக மாறும். நம் உம்மத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். நம்முடைய ஒழுக்கம், நேர்மை, உழைப்பு இதுவே உலகிற்கு இஸ்லாமை காட்டும். இன்று முடிவெடுப்போம், நேரத்தை வீணாக்க மாட்டோம், நம் இலக்குகளை தெளிவாக வைத்துக் கொள்வோம், அல்லாஹ்வை மறக்காமல் தொழுவோம். அல்லாஹ் நம்மளை வெற்றியாளராக ஆக்குவானாக. நம் முயற்சியில் பரக்கத்தை அளிப்பானாக. இன்று பட்டம் பெறும் மாலிமாக்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் பொழியட்டும்.
என்ற வாய்ப்பை கொடுத்த என் தகப்பனாருக்கு நான் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜஸாக்கல்லா. இப்பொழுது நம்மிடையே வாழ்த்துறை வழங்கி சென்றவர்கள் முகமது ஷமீமுல் ஆரிஃபின் BABL கிரசன்ட் யூனிவர்சிட்டி சென்னை. பார்த்தீங்களா, அவர் ஒரு வழக்கறிஞர். அடுத்தபடியாக ஆர் ஷாவுல் அமீன் EEIPL BUH IAN and AP அவர்களை இப்பொழுது ஃப்ரீ வேர்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நாங்கள் சென்னையில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போவோம். ஓகே, பார்க்க போகும்போது ஆப்போனன்ட் டீம் விளாண்டாலும் நாங்கள் வந்து கை தட்டுவோம். நல்லா விளாண்டாலும் 6, 4 அப்படி அடித்தாலும், நல்லா பவுல் பண்ணாலும், நல்லா கேட்ச் பிடிச்சாலும். ஸோ அதே மாதிரி நாலேஜபிள் க்ரௌடை அடுத்ததான் நான் சொல்ல போகிறது நம்ம கொல்லாபுரம் மக்களையும் இங்கே உள்ள சபையில் இருக்கிறவங்களும். ஏன்னா நம்ம எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 7 மணிலேருந்து 10 மணி வரையும் அமைதியாக உட்காந்து அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறீங்க. கரெக்டாக அவ்வளோ அதனால தான் நான் சொன்னேன் உங்களை நாலேஜபிள் க்ரௌடுன்னு. அப்புறம் இன்னொன்று, இப்போ பிஸ்மி எஜுகேஷன் சென்டருங்கிறது ட்ரெண்ட் ஆகணும்னா உங்களோட சப்போர்ட் தேவை. ஓகே, உங்கள் மொபைல் இருக்கா எல்லாருக்கிட்டையும்? கொஞ்சம் கை தூக்கி காமிக்க முடியுமா மொபைலோட சேர்த்து? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இன்னும் பின்னாடிலாம் தூக்கவே மாட்டேங்கிறீங்களே யாருமே ஃபோனை. தூக்கினீங்க. ஓகே, அந்த மொபைலை எடுத்து இந்த ஸ்டேஜை ஃபோட்டோ எடுங்க. பிஸ்மி எஜுகேஷன் சென்டர் ஃபர்ஸ்ட் பட்டமளிப்பு விழான்னு உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பண்ணுறீங்களா? எப்போ பண்ணுவீங்க? இப்போவே பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லாருக்கும் தெரிய வரணும். புரியுதா? எல்லாருக்கும் தெரிய வந்தாதான் இந்த பிஸ்மி எஜுகேஷன் சென்டர். நான் வந்து 11 வருஷமாக எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பல ஸ்கூலுக்கு போயிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 150லேருந்து 200 ஸ்கூல் ஓனர்ஸை பார்ப்பேன் ஒரு வருஷத்துக்கு. அதுதான் என்னோட வேலை. ஆந்திராவும் தமிழ்நாட்டில் ஒரு 32 டிஸ்ட்ரிக்ட் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கீழே ஒரு 30 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு இன்ஸ்டியூட் ஓனர்ஸ்டையும் நான் பேசும்போது நான் என்னோட ஸ்டார்டிங் எதனால நான் பண்ணேன் இந்த இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏன் சார் நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டை இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணதை நீங்கள் சென்னையில் பண்ணீங்கன்னா இன்னும் நீங்கள் சம்பாதிக்கலாமே. இல்லை, எனக்கு வந்து சம்பாத்தியம் நோக்கம் கிடையாது. சிம்பிள் கால்குலேஷன், 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்கூலில் படித்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் 40,000 ரூபா. நீங்களாம் பேரண்ட்ஸ் தான் இல்லையா? 40,000 ரூபா, 4 கோடி ரூபா ஈஸியாக சம்பாதிக்கலாம். 4 கோடி ரூபா ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தினா. ஆனால் சொந்த மண்ணில் சொந்த மக்களுக்காக நான் பார்த்து வளர்ந்த மக்களுக்காக இந்த சமுதாயத்துக்காக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த எண்ணத்தோடு தான் எங்கள் அத்தா இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மக்கள் நாலேஜபிள் க்ரௌடாக இருக்கணும். ஸோ அதுக்காக கட்டாயம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஊர் மக்களாகிய நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? இன்ஷா அல்லாஹ். வரவே மாட்டேங்குது சவுண்டு, மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஒன்று இந்த கொல்லாபுரம் வந்து இவ்வளோ நாள் வந்து வெரி எஜுகேஷனில் செகண்ட் ஜென்ரேஷன் வந்திருப்பாங்க. ஸோ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. சென்னை IITன்னு ஒரு காலேஜ் இருக்குது, அது அடையாறில். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் +2 முடித்த பிறகு அதில் ஜாயின் பண்ணணுன்னா JEE மெயின், JEE அட்வான்ஸ் 2 பரீட்சை எழுதணும். ஓகே, 2 பரீட்சை எழுதணும். அந்த பரீட்சையில் டாப்பராக வர்றவன் தான் அந்த IIT மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்குது. அதில் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கமாக எழுதணும்லாம் இல்லை, புரிந்து படித்தல் வேண்டும். புரிந்து படிக்கணும். 300 மார்க்கு எல்லாமே வந்து 1 வேர்டு தான், MCQன்னு சொல்லுவாங்க, 1 வேர்டு தான். ஸோ மொத்தம் 75 கொஸ்டின் தான். 3 மணி நேரத்தில் அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். 300 மார்க்கு. அதில் அந்த 300 மார்க்குக்கு 299க்கு போட்டி போடுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கரெக்டா? யாருக்காவது தெரியுமா? அவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க அந்த படிப்புக்கு. IITயில் படித்து வெளியில் வர்ற மாணவர் போன ஒரு 3 மாதம் முன்னாடி
அவருக்கு வருஷ சம்பளம் வந்து 4.5 கோடி ரூபா. எவ்வளோ? 4.5 கோடி. ஸோ அதனால என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, இங்கே உள்ள இமாம்களும் வந்திருக்கீங்க, பல பக்கத்தில் உள்ள ஜிம் முஹல்லாமார்கள், நீங்கள் ஹதீஸ் சொல்லுங்க. அட் த சேம் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சம்மந்தமாகவும் நீங்கள் சொல்லணும். அது என்னோட ரெக்வஸ்ட். எங்கள் பிஸ்மி எஜுகேஷன் சென்டர்லையும் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணலாம், இந்த மாதிரி போட்டித் தேர்வு என்னென்ன இருக்குது. ஏன்னா நான் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும். நீட்டுன்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீட்டை பற்றி யாருக்குமே தெரியாது. என்னோட தம்பி நீட் எழுதி தான் அவர் டாக்டர் ஆகியிருக்காரு. 720 மார்க்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி 4 சப்ஜெக்டும். ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும்னா எங்கள் பிஸ்மி எஜுகேஷன் சென்டர் வந்து எங்கள் ஆலிம் கிட்ட கேளுங்க, எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துவாங்க. நானும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி நான் சொல்கிறேன் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவிலே பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னும் ஒரே ஒரு சின்ன செய்தி, அதாவது மதுரையில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த பேர் வந்து சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த மதுரையில் 3 ஜெனரேஷனாக அவங்க வந்து வெறும் ஆர்மியில் தான் சேருவாங்க. 3 ஜெனரேஷன் தான். லைக் அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அந்த மாதிரி ஒரு 1500 குடும்பம் இருக்குது. அந்த 1500 குடும்பத்துலேயும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் ஆர்மியில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கொல்லாபுரம் வீட்டில் ஒரு வீட்லேயும் உங்கள் பிஸ்மி எஜுகேஷன் சென்டரில் வந்து படிக்கணும்னு நியத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நியத்தை வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் ஃப்யூச்சரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்கணும். முக்கியமாக வந்து என்னென்னா, இங்கே நாங்கள் டிகிரி கொடுக்குறோம் இல்லையா, இந்த பட்டம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே தான் அஜர்கிட்ட கேட்டேன், ப்ரொஃபஸர் பிரின்சிபல்கிட்ட கேட்டேன். அதாவது காலையில் 9 to 1:30 தான். ஓகே, மதியானம்லாம் கிடையாது கிளாஸ். காலையில் 9 to 1:30 கிளாஸ் டைமிங். இது வந்து ரொம்ப மினிமம் தான் சார்ஜ் பண்ணுறோம். அதுவும் மெட்டீரியல்ஸ்க்காக மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 1000 × 40,000 இஸ் 4 crore. இங்கே அந்த மாதிரி எண்ணத்தோடலாம் நாங்கள் பண்ணல. ஸோ அதனால் இந்த டைமிங்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இருப்பே இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இங்கே கேட்டுக்கோங்க, தெளிவுபடுத்துவாங்க. ஸோ இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு ரொம்ப தேங்க்ஸ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ இவ்வளவு விஷயங்களை நாங்கள் சொல்றதுக்கு முன் வந்திருக்கிறோம். இவ்வளவு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கடுமையான நஷ்டத்துக்குள்ளாகி விடுவோம். வல்ல அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்ற பிரார்த்தனையோடு நேரத்தின் அருமை கருதி இப்பொழுது சடங்கு வழங்கப்பட தாய்மார்களை ரெடியாக வைத்துக் கொள்ளும். அதை